நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இந்த வசனத்தின் முதல் பகுதி, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்முடைய கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய சபையை நேசிக்கிறார். இந்த சபை வளர்கிறது என்றால் கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதம் இந்த சபையில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தேவை சந்திக்கப்படுகிறது. உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இதற்கெல்லாம் காரணம் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு அதற்காகத்தான் இரவெல்லாம் போராடி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். மற்றவர்களிடத்தில் சேஷ்ட புத்திர பாகம் என்றால் 2 மடங்கு 2 பங்கு அதை பெற்றுக்கொண்டான். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். இப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக அவன் போராடி ஜெபம் பண்ணுகிறான். யாக்கோபுக்கு தெரியும், எல்லா ஆசீர்வாதங்களை விட என் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு மேலானது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தி ஆசீர்வாதமான வாழ்வு. எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை நாம் எல்லாரும் எதிர்பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருகிறார். ரெண்டும் அவசியம். ஆனால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்க வேண்டும். தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வழியிலே நாம் உத்தமமாய் நடக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 128ஆம் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன், கொஞ்சம் எல்லாரும் வாய் திறந்து சொல்லாம, அவன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய வழியிலே நாம் நடக்கும்போது நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களை முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் தேடும் போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தாராளமாய் நமக்கு தருகிறார். யார் வாழ்க்கையில ஜெபத்திற்கு, ஆராதனைக்கு, தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ அவர்கள் வாழ்க்கையில் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தடைபடும், தேவைகள் சந்திக்கப்படாத நிலை ஏற்படும். காரணம், முதலாவது தேவ ராஜ்யத்தை நாம் தேடுவதை நாம் விட்டு விடுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க ஆசீர்வாதமா வாழ வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படியே நீதியும் தேட வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை தேடுறதுல குறை வைக்க கூடாது. ஆண்டவரை தேடுவதில் நாம் குறைவு வைக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தான் தர்றார். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் உழைக்கிற நாள் தான் நன்மை வருகிறது என்று நினைக்க வேண்டாம். உழைப்பதற்கான பலனை கர்த்தர் தருகிறபடியினால் ஆண்டவர் நம்மை ஆமென் இன்னும் ஆசீர்வதிக்கிறார், இன்னும் நம்மை பலப்படுத்துகிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை நம்முடைய கர்த்தர் தான் கொடுக்கிறார். ஒரு நாள் சுகவீனமா படுத்தா அன்றைக்கு நம்முடைய வருமானம் என்ன ஆகிறது? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் கடைசி பகுதி,
உபாகமம் 8:18, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை. இது ஒரு ஆசீர்வாதம், அதுக்கான பலன், அந்த திறமை ஆண்டவர் தரார். உழைப்பதற்கான சரீர சுகத்தை ஆண்டவர் தருகிறார். சரீர சுகம் இல்லைன்னா நீங்க உழைக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, நிற்க முடியாது. அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு பலனை தருகிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர் பலன் கொடுக்கவில்லை என்றால் நம்மால் உழைக்க முடியாது. ஆகவே நம்முடைய சொந்த உழைப்பில் தான் எல்லாம் வந்ததென்று நாம் நினைக்கக்கூடாது. நாம் உழைப்பதற்கு, சொந்தமாய் உழைப்பதற்கு, முன்னேறுவதற்கு ஆண்டவர் நமக்கு பலனை கொடுத்தார். நீங்கள் யாரிடத்திலும் போய் கை கட்டி நிற்காத அளவில் உங்க உழைப்புல நீங்க முன்னேறி வருவதற்கு, உங்கள் உழைப்புல உங்க குடும்பத்தை நீங்கள் முன்னேற்றி விடுவதற்கு கர்த்தரே உங்களுக்கு அந்த பலனை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? ஆண்டவரே உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 3 ஆசீர்வாதங்களை நாம் பார்த்து இந்த 3 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான காரியங்களையும் நாம் இன்றைக்கு வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நீங்க எடுத்தவங்க சேர்ந்து என் கூட வாசிங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புகிறது. நிரப்பப்படுகிற ஆசீர்வாதம், முதலாவது ஆசீர்வாதம், நிரப்பப்படுகிற ஆசீர்வாதம். குறைவே இருக்காது. உங்க வீட்டில் எல்லா ஆகாரமும் நிறைவா இருக்குதா, அது ஒரு ஆசீர்வாதம். அது இல்லை இது இல்லை அப்படின்னா அது ஒரு ஆசீர்வாத குறைவு. நீங்க விரும்புறத சாப்பிட முடியுதா? உங்க வீட்டில் காய்கறிகள், பழங்கள், எல்லா பொருட்களும் உங்களுக்கு தாராளமா இருக்கிறதா? இல்லைன்னா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, நிரப்பப்படுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நிபந்தனை இருக்கிறது. ஆண்டவர் பூரணமாய் நிரப்புவது மாத்திரமல்ல, புரண்டு ஓடச் செய்கிறார். நம்மையும் ஆசீர்வதித்து நம் மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்கிறார். நிரப்பப்படுகிற அனுபவம், நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற அனுபவம். திராட்சரசம் புரண்டு ஓடுகிற அனுபவம், அதான் நிரம்பி வழிந்து அப்படியே ஓடுது. அது பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற அனுபவம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதற்கு ஒரு நிபந்தனையை வைக்கிறார். அதான் 9வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீதிமொழிகள் 3:9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது நிரப்பப்படுகிற ஆசீர்வாதம் எப்போ வரும்? கர்த்தரை கனம் பண்ணும்போது வருகிறது. ஆண்டவரை கனம் பண்ணுவதில் குறை வைக்கக்கூடாது. இந்த ஆலயத்துக்கு வரோம், கர்த்தரை கனம் பண்ணுறதுக்காக வர்றோம். நாம் பாஸ்டரை பார்க்க வரல, கர்த்தரை கனம் பண்ண வர்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அறிமுகமானவங்க, தெரிந்தவங்க, பழக்கம் உள்ளவர்கள், நேசிக்கிறவர்கள் இந்த சபையில் நமக்கு இருக்கிறக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர்கள் எல்லாரை காட்டிலும் நாம் முதலாவது யாரை பார்க்க வருகிறோம் என்றால் கர்த்தரை பார்ப்பதற்காக வருகிறோம். கர்த்தரை கனம் பண்ணுவதற்காக வருகிறோம். கர்த்தரை கனம் பண்ணுகிற அனுபவத்தில் நாம் குறைவு வைக்கக்கூடாது. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நீங்க கனத்தோடு வாழன்னா நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? எனக்கு கொடுக்கிற கனம் எங்க? ஆராதனையில் கர்த்தரை நம்ம கனம் பண்றோமா? தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு கனம் பண்றோம்? ஆராதனை நேரத்தில் பயபக்தியா இருக்கணும். செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது. ஆராதனை நேரத்தில் நீங்க பக்கத்தில் பேசிட்டு இருக்கக்கூடாது.
ஆராதனை நேரத்தில் நம்ம அங்கேயும் நடமாடுறது இல்லை. ஸ்தோத்திரம். சிலருக்கு சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கும், வயதானவங்க, அவங்க அப்படி எழுப்பி போய் ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவாங்க, பிரச்சனை இல்லை. மற்றபடி நம்ம அவசியம் இல்லாமல் ஸ்தோத்திரம் மொபைல் எடுத்துட்டு வெளியே போகிறதே இருக்கக்கூடாது. சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோன்னா நாமும் கர்த்தரும் என்கிற நிலையில் கர்த்தரை ஆராதிக்கணும். இந்த அனுபவத்துக்குள்ளே வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமேன். நீங்களும் கர்த்தரை மட்டும்தான் பார்க்கணும். ஆமேன். ஸ்தோத்திரம். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. நம்மால் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற அனுபவம் வரக்கூடாது, இடையூறும் இருக்கக்கூடாது. நாம் யாருடைய கவனத்தையும் நம் பக்கமாக ஈர்த்தரக்கூடாது. எல்லாருடைய கவனமும் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாருடைய கவனமும் தேவ பிரசன்னத்துக்குள்ள தான் இருக்கணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். அதான் கர்த்தரை கனம் பண்ணுகிற அனுபவம். ஸ்தோத்திரம். கர்த்தரை கனம் பண்ணுகிற அனுபவம் அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளால் கனம் பண்ணு, முதற் பலனால் கனம் பண்ணு. உங்கள் வீட்டில் முதலாவது பிள்ளையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அவர்களை கர்த்தர் ஏற்ற நேரம் ஊழியத்திற்கு கொண்டு வருவார். அல்லது முழு நேர ஊழியத்துக்கு வரலன்னா பகுதி நேர ஊழியம், ஆண்டவுடைய அழைப்பு வர்ற வரைக்கும் அப்படி செய்யணும். முதல் பலன் கர்த்தருக்கு. அதை கை வச்சா ஆசீர்வாதம் போயிடும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் போயிடும். நாங்கள் பாம்பே ஊழியங்களை முடித்து வரும்போது ஒரு வீட்டில் அந்த ஏரியா மீட்டிங் முடித்து அவங்க இந்த ஃபர்னிச்சர்லாம் பண்ணுறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவ்வளோ பெரிய கோதுமை மாவு, அங்கே உள்ள கோதுமை மாவு அப்படி சப்பாத்தியை லேசாக பிச்சாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக. இதை கொண்டு போங்கன்னாங்க. நாங்கள் வாங்கிட்டு சரி அவங்க வருத்தப்படக்கூடாது, பாஸ்டர் ஜோசப்கிட்ட கொடுத்துட்டு, ஐயா நீங்கள் சாப்பிடுங்க, இதெல்லாம் கொண்டுட்டு நம்ம ஊருக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது, நல்லா தான் இருக்கும் வந்தா. ஸ்தோத்திரம். கொண்டு கொடுக்குறாங்க. எதுக்காக? நிறைய இடங்கள் தமிழ்நாட்டிலையும் பார்க்குறோம். முதலாவது பழம் வீட்டில் மரத்தில் வர்றது, எல்லாத்துலேயும் முதல் பலனை கொடுக்குறாங்க. பிள்ளையை மட்டும் கொடுக்க மறந்துடுவாங்க. ஏன்னா பிள்ளைகள் எங்களுக்கு வேணாம் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லாரு, பொருளாலும் கனம் பண்ணணும். ஆமாம், ஆண்டவர் நம்ம கொடுத்த பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். இருக்கிறதே ஒன்றே ஒன்று பாஸ்டர், அதை கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். முதற் பலன் கர்த்தருக்கு. அவங்க எதிர்காலமும் அப்படிதான் ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லா காரியங்களிலும் கர்த்தரை கனம் பண்ணி பழகுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, அப்போ நிரப்பப்படுகிற ஆசீர்வாதம் வரும், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு பொருளை வாங்குறீங்க, ஒரு வாகனத்தை வாங்குறீங்க, ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திர காணிக்கையை செலுத்தணும். அதெல்லாம் உங்கள் லைஃப்பில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வாகனம் வாங்கினோன்னு நீங்களே ஜெபம் பண்ணி எடுத்து ஓட்டிடக்கூடாது. ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். இது ஒரு பாரம்பரியம் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான ஒரு வழி, நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி. சிலர் வருவாங்க ஜெபம் பண்ண, ஆனால் சிலர் வரமாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் பைபிளில் வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் அதை செய்யணும். ரெண்டாவது, பெருகுகிற ஆசீர்வாதம். யோவான் 6:9 தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும், அதில் குறைவே இருக்காது. பெருகுகிற ஆசீர்வாதம். யோவான் 6:9 நாம் சேர்ந்து வாசிப்போம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் எத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். இவ்வளோ பேருக்கு அது எங்கெங்கே பத்தோம்? கொஞ்சம் வாலிம். ஸ்தோத்திரம். இத்தனை ஜனங்களுக்கு அது எம்மாத்திரம். ஒரு சின்ன பையன் 5 அப்போ 2 மீனை கொண்டு வந்து உட்கார்ந்துருக்கிறான். 25,000 பேருக்கு மேற்பட்டவங்க அங்கே இருக்கிறாங்க. இவன் ஒருத்தன் தான் சாப்பாடு கொண்டு வந்தானா? நிறைய பேர் கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய சிறு பிள்ளைகளுக்கு அவங்க பெற்றோர் கொடுத்து விட்டுருப்பாங்க, அல்ல நிறைய பெற்றோர்கள் கையில் பிள்ளைகளுக்கான உணவு இருந்திருக்கும். அத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நடுவில் ஒரே ஒரு சிறு பையன்தான் தன்னிடத்தில் உள்ளதை கர்த்தருக்காக அர்ப்பணித்தான். எவ்வளவோ பேர் கொண்டு வந்திருப்பாங்க, இவன் ஒரு ஆள் இல்லை.
ஆனால் ஒரே ஒரு சிறு பையன், அவன் பெயர் கூட சொல்லப்படலை, ஆனால் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் அந்த பையனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் செஞ்சது என்ன? வந்து அந்திரையா கேட்கிறான். அப்பொழுது இருந்ததை அந்திரையாட்ட கொடுத்து விடுறான். இயேசுநாதருக்காக கொடுக்கிறான். உங்கள் லைஃப்பில் உங்கள் ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்றால் இருப்பதை கர்த்தருக்கு அர்ப்பணித்து பழகணும். இருப்பதை கர்த்தருக்கு அர்ப்பணித்து பழகணும். அநேகர் கொண்டு வந்தார்கள், இவன் மாத்திரமே கொடுத்தான். உங்கள் லைஃப்பில் பிளெஸ்ஸிங் வந்து பெருகிட்டே இருக்கணும். நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகக்கூடாது. இருக்கிற நிலையில் கீழே இல்லை. நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரீர பிரகாரமான ஜீவியத்திலும் நீங்கள் வளர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இருப்பதை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபைகளை தருவாராக. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னிடத்தில் இருப்பதை உமக்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். இல்லாததை கேட்கல. கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம். கடன் வாங்கி நீங்கள் காணிக்க போடக்கூடாது. கடன் வாங்கி நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கொடுக்கறத ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஆனால் இருக்கிறத அர்ப்பணித்தா ஆண்டவர் அதை பெருக பண்ண வல்லமையுடைய தேவன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம காணிக்க போடுறதுக்கு தான் இங்கே வந்து கடன் வாங்குவோம். கடனே சர்ச்சுக்குள்ளே தான் காணிக்கைக்கு வாங்கிட்டு இருப்போம். அவ்வளோ நேரம் நம்ம வீட்டிலேருந்து வரும்போதெல்லாம் மறந்துடும். இங்கே வந்து தான் யார்கிட்ட கையேந்த சில சேஞ்சும்பாங்க. அந்த சேஞ்சுனா என்ன அர்த்தம்? சேஞ்சுனா 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லை, கொடுங்க நான் திரும்ப தர்றேன். அடுத்த வாரம் சீட்டை மாற்றிடுவாங்க. ஐயா அவர் போன வாரம் கொடுத்தாரு, நம்ம மறந்துட்டோமே, சீட்டு மாறிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சண்டே ஸ்கூல் நான் எடுத்த நாட்களில் நிறைய சிறு பிள்ளைகள்லாம் சில நேரம் அப்போவுமே ஆண்டவருக்காக கொடுப்பாங்க. அப்போ சில பிள்ளைகள் கொடுக்கறத பார்த்து சில பிள்ளைகள் ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, எங்கள் கையில் இருக்கிறத 5 ரூபா 10 ரூபா 20 ரூபாலாம் அந்த பிள்ளைகள் கையில் கொடுத்து அவங்கள போட வைப்போம். இப்படி சில நாட்கள் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளே கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் கேட்டேன், உங்களால் எப்படி இதெல்லாம் கொடுக்க முடியுது அப்படி கேட்டப்போ சொல்லிச்சு அந்த பிள்ளைகள், எங்கள் அம்மாட்ட 5 ரூபா மிட்டாய் வாங்கி சாப்பிட்றதுக்கு நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். 5 ரூபா 10 ரூபா மிட்டாய் வாங்குறதுக்கு வாங்கினதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த பிள்ளைகள் என்ன செய்யுது, சண்டே ஸ்கூலில் காணிக்க போட்டது இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, இருப்பதை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இல்லாததை கர்த்தர் ஒரு நாள் நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டார், டிமாண்ட் பண்ண மாட்டார். பெருகுகிற ஆசீர்வாதம் இருக்கிற நிலையில் அல்ல. அப்போ பெருகிட்டே இருக்கணும் அப்படின்னா விதைச்சிட்டே இருக்கணும், விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க ஆலயத்தில் கர்த்தருக்காக கொடுக்கிற எல்லாமே விதைப்பதற்கு சமம், விதைப்பதற்கு சமம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள பெருகி கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நாம் விதைத்து கொண்டே இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் விதைக்கிறோம், ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். 2 கொரிந்தியர் 9:10 விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி. நல்லா கவனிங்க, ஆண்டவர் தான் நமக்கு விதைக்கிறதற்கான விதையும் தர்றார், பணத்தையும் ஆண்டவர் தான் தர்றார். அதை விதைக்கும் போது பெருகவும் பண்ணி நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம சம்பாதிக்கிற பணத்தை ஆண்டவர் தான் நமக்கு தர்றார். எத்தனை பேருக்கு புரிகிறது? அதான் விதையையும் தர்றார். விதைக்கிறதற்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நம்ம விதைக்கிறதற்கு விதையை தர்றதே கர்த்தர் தான். ஆண்டவர் சொல்றார், நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன். ஆண்டவர் அதை பெருக பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இந்த பெருக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இந்த பெருக்கத்தின் அனுபவத்திற்குள் நீங்கள் வர வேண்டும் என்றால் நீங்கள் விதைக்கிறவர்களாக மாற வேண்டும். 3வது ஆதியாகமம் 28 20, 21, 22 வசனங்கள். 20, 21, 22 வசனங்கள். தேவைகள் சந்திக்கப்படுகிற ஆசீர்வாதம். முதலாவது நிரப்பப்படுகிற ஆசீர்வாதம், 2வது பெருகுகிற ஆசீர்வாதம், 3வது
தேவைகள் சந்திக்கப்படுகிற ஆசீர்வாதம். தேவைகளை 2 விதமாக உங்களுக்கு பிரித்து தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அன்றாட தேவைகள். எழுதுறவங்க எழுதிக்கிடுங்க, அன்றாட தேவைகள். 2வது, எதிர்கால தேவைகள். 2 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. இன்றைக்கு நமக்கு என்ன தேவை, அது ஒரு நீண்ட பட்டியல் இருக்கும். இன்னும் 1 வருஷம் கழிச்சு எனக்கு என்ன தேவை, அது ஒரு பட்டியல், ஒரு லிஸ்ட் இருக்கும். நம்முடைய ஆண்டவர் அன்றாட தேவையும் சந்திக்கிறவர், எதிர்கால தேவையும் சந்திக்கிறவர். விசுவாசித்தால் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரே, எதிர்கால தேவைக்காக வைத்தது தான் நாங்கள் அன்றாட தேவைக்கு பயன்படுத்துகிறோம் என்கிற நிலையில் இருந்தா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை தருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? யாக்கோபு இந்த இடத்தில் வந்து செய்கிற ஜெபம் அதுதான். யாக்கோபு செய்கிற ஜெபம் அதுதான். அவன் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அன்றாட தேவைகள் அவன் வாழ்க்கையில் இருக்கு, எதிர்கால தேவைகள் அவன் வாழ்க்கையில் இருக்கு. அன்றாட தேவை என்ன? உண்ண உணவு, உடுக்க வஸ்திரம், இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம், என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரை. இவ்வளவுதான் அன்றாட தேவை. இதை தாரும். எதிர்கால தேவை என்ன தெரியுமா? 21ஆம் வசனம், என்னை சமாதானத்தோட எங்க அப்பா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்க ஆண்டவரே. திரும்ப வாக்கு தத்தத்துக்குள்ள நான் வரணும். எவ்வளோ நாள் கழிச்சு வருவேன் தெரியாது, வெறுங்கையா போகிறேன். ஆனால் திரும்பி வரும்போது ஆண்டவரே சமாதானத்தோடு வர ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இந்த ஆலயத்துக்கு வந்தீங்க, ஆண்டவரே நான் ஒரு வெறுங்கையோட சமாதானம் இல்லாதவனாக இந்த ஆலயத்துக்குள்ளே வர்றேன், ஆனால் நான் திரும்பி போகும்போது ஒரு சமாதானத்தோடு செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த ஆலயத்துக்குள்ளே வர்றவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படணும். எல்லா மக்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கிறது. வசதி உள்ளவங்க, வசதி இல்லாதவங்க, எல்லார் வாழ்க்கையிலும் கண்ணீர் இருக்கிறது. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்கு தத்தமே அதான், மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து பேசும்போது வசதி உள்ளவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், நடுத்தர மக்கள் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது, எல்லாருக்கும் கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருக்கிறது. ஆண்டவர் தான் அதை மாற்ற முடியும். இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது நீங்க துக்கத்தோடு வரலாம், திரும்பி செல்லும் போது நீங்கள் சமாதானத்தோடு செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீரை துடைக்கிற இடம் இந்த திருச்சபை. இன்னைக்கு தேவையோட மக்கள் இருக்கிறாங்க, உடைக்கப்பட்ட நிலையில் மக்கள் இருக்கிறாங்க. யாக்கோபை போல கேள்வியோடு வழி தெரியாமல் திகைத்து நிற்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஏதோ என் வாழ்க்கையில செஞ்ச தவறினால் நான் இப்படி கஷ்டப்படுறேன், எனக்கு எதிர்காலம் இல்லை. அன்று யாக்கோபை மாத்திரம் கர்த்தர் சந்திக்காவிட்டால் அவன் எதிர்காலம் கேள்விக்குறியாக போயிருக்கும். அந்த பெத்தேல் கர்த்தர் அவனை சந்தித்த இடம் அவன் வாழ்க்கையை மாற்றியது, ஒரு புதிய நம்பிக்கையை அவனுக்குள் கொடுத்தது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சபை ஐக்கியம் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது. சபை கூடுதலை நீங்கள் கனம் பண்ண கர்த்தர் கிருபைகளை தருவாராக. அந்த இடத்தில் வந்து அவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். அந்த யாக்கோபு அன்றாட தேவைக்காக, எதிர்கால தேவைக்காக ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அனுப்புகிறார். தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் சொல்லுகிறார் 22ஆம் வசனத்தில், உமக்கு எல்லாவற்றிலும், யாக்கோபு தான் சொல்றான், உமக்கு தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். தேவனுடைய பிள்ளைகளே, சபை வளர்ச்சிக்காக அல்ல தசம பாகம். நீங்க தவறா நினைத்திருந்தால் உங்க மைண்ட் செட்டை மாற்ற கர்த்தர் கிருபை தருவாராக. பாஸ்டர் குடும்பத்திற்காக அல்ல தசம பாகம், உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் வைத்தது தசம பாகம். ஊழியம் கர்த்தருடையது. ஆகவே தசம பாகம் அவசியம். அதெல்லாம் கொடுக்கும்போது சபை வளர்றது உண்மைதான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் தசம பாகம் கொடுப்பது அதற்காக அல்ல, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் 10ல் 1 சரியாக சபையில் செலுத்தும் போது ஆசீர்வாதங்கள் வரும். நீங்கள் அதை 2-3 ஸ்பிளிட் பண்ணிடக்கூடாது. ஸ்தோத்திரம், சர்ச்சுக்கு இவ்வளோ போதும், அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளதெல்லாம் வாரம் வாரம் கொஞ்சம் காணிக்கையை போட்டு தள்ளிடுவோம், அப்படி இல்லை. நீங்கள் தசம பாகத்தை நிறைவாக அப்படியே தேவ சபையில் அர்ப்பணிக்கணும். காணிக்கைகள் நீங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்கிறது.
நீங்கள் அப்படி செய்து பாருங்க. தசம பாகத்தை ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் அதை பிரிச்சிடக்கூடாது. தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது என்று பைபிள் சொல்கிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த விதத்தில் கர்த்தர் வருமானங்களை தர்றாரோ எல்லாவற்றிலும் 10% என்ன செய்யணும்? நாம் தேவ சபையில் அர்ப்பணிக்கணும். ஸ்தோத்திரம். முழு நேரம் ஊழியம் செய்யாதவர்கள் காணிக்கை வாங்கவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அழைப்போடு ஒரு ஸ்திரத்தன்மையோடு சரியான நடத்துதலோடு ஆமென் ஊழியங்களை செய்கிறவர்களை நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தசம பாகத்தை எடுத்து மற்ற ஊழியங்களுக்கு பிரித்து கொடுத்துடக்கூடாது. அதில் ஆசீர்வாதம் தடைபடும், ஆசீர்வாதம் தடைபடும். தேவனுடைய பிள்ளைகளே, அது கர்த்தருக்குரியது. அதை கர்த்தருக்குன்னு அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எல்லா சர்ச்லையும் ஆவியானவர் தானே பாஸ்டர் இருக்கிறாரு, ஏன் கொடுத்தா என்னன்னு யோசிக்கலாம். ஆவியானவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று ஒரு இடத்தை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு அறிமுகமானவங்க, நெருக்கமானவங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் இருப்பது போல நமக்கென்று பாரப்பட ஜெபம் பண்ண ஒரு சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தில் உங்கள் ஆசீர்வாதம் உண்டாக, தேவைகள், அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட, வீண் செலவுகள் வராமல் இருக்க, வருமானத்தில் 10% சரியாக நீங்கள் செலுத்தும் போது ஆண்டவர் அதற்கான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? மறுபடியும் சொல்கிறேன், இது சபை வளர்ச்சிக்காக, நல்ல பாஸ்டர்ஸ் இப்படி தான் பேசுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்காக இதை செய்யும் போது சபை வளரும், அது உண்மைதான். சபை பெருகும், ஊழியம் பெருகும், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இது எதற்காக வைக்கப்பட்டது என்றால் உங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக. நம்பினா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 1 லட்ச ரூபாய் வருமானம்னா 10,000 ரூபாய் தசம பாகம், 2 லட்ச ரூபாய் வருமானம்னா 20,000 தசமம், 3 லட்சம். அதுக்கு ஏற்றபடி, உங்கள் வருமானத்திற்கு ஏற்றபடி நீங்கள் கர்த்தருக்கு 10% அர்ப்பணிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுப்பதை குறித்து வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருந்தாலும் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஒரு 7 காரியங்களை வேகமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு 7 பிரின்சிபிள்ஸ், கொடுப்பதில் இருக்கிற ஒரு 7 பிரின்சிபிள்ஸை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் கொடுக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் வேகமாக எழுதி கொள்ளுங்கள். முதலாவது யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 20 முதல் 29 வசனங்கள். யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 20 முதல் 29ஆம் வசனம் வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எவர்களை ஆவியை உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி, எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவி உற்சாகப்படுத்தனா ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஒரு அந்த ஸ்பிரிட்டை கொடுக்கணும். அப்படிப்பட்ட எல்லாரும் மனப்பூர்வமாக 22ஆம் வசனத்தில் இருக்கு, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இன்வால்மெண்ட்டோட மனப்பூர்வமாக தேவராஜ்யத்தை கட்டுறாங்க. அதில் என்னென்ன கொடுத்தாங்கங்கிறது கீழே சொல்லப்பட்டிருக்கு, வீட்டில் போய் வாசிங்க. இதெல்லாம் இப்போ நம்ம கொடுக்க முடியுமா? அன்றைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தார்கள். இன்றைக்கு தேவ ஊழியத்திற்கு என்ன தேவையோ அதை கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்போ முதலாவது பிரின்சிபல் என்னன்னா, தேவையை அறிந்து கொடுப்பது. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவையை அறிந்து கொள்ளணும். ஊழியத்தின் தேவைகள், உங்கள் தேவைகளெல்லாம் அறிந்து நீங்கள் கொடுக்கும்போது கர்த்தர் ஏற்ற ஆசீர்வாதங்களை தருகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சில நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க, பாஸ்டர் பெரிய லெவலில் பண்ணுங்க, முடியும், கர்த்தர் செய்வார், நிச்சயமாக செய்வார். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆனால் நாம் எல்லாரும் தேவராஜ்யத்தில் இணைந்து கொள்ளணும். தேவையை அறிந்து கொடுப்பது. உங்கள் வீட்டில் என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். உங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க என்னென்ன தேவை இருக்குது, இதெல்லாம் வாங்கணும். அப்போ தேவை அறிந்து நம்ம செய்கிறோம்.
சபையில் அப்படிதான், தேவைகளை நம்ம அறிந்து கொள்ளணும், ஜெபம் பண்ணணும். உங்களால் இயன்ற மட்டும் வாய்ப்புகள் வரும்போது கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவதாக 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள், தெரிந்த வசனம். அந்த சபை மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், அந்த சிச்சுவேஷன்ல இருந்து கர்த்தருக்காக அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அநேக நேரம் சூழ்நிலைகளை காரணம் காட்டுவோம். ஏன் லைஃப்லயே நிறைய கஷ்டம் இருக்கு, ஏன் பிஸ்னஸ்ல ரொம்ப தோல்வி, நிறைய பணம் ஸ்தோத்திரம் அது வீணாகி விட்டது, நஷ்டமாகி விட்டது, வேலையில் முன்னேற்றம் இல்லை, இப்படி பல சூழ்நிலைகளுக்குள் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மக்கதோனியா சபை 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கிருபை மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் உபத்திரவம், ரெண்டாவது அவங்களால வாழ்வதற்கே முடியாத அளவுக்கு தரித்திரம். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தாங்க. கஷ்டத்துக்கு நடுவில் கொடுக்கிறது பெரிய பிளெஸிங்காக இருக்கும். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு, உங்கள் லைஃப்பில் யாருமே கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பண கஷ்டம் ஒரு விதத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஆண்டவரே எல்லாம் எனக்கு சுமூகமாகட்டும் நான் கொடுப்பேன் என்றல்ல, இந்த நிலையில் நான் உதாரத்துவமாய் கொடுப்பேன், என்னை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, வலது கை கொடுக்கிறதை இடது கை அறியாது இருக்க கடவுள். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நம்ம கொடுக்கும்போது என்றைக்குமே நமக்கும் கர்த்தருக்கும் தருகிற நிலையில் நாம் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம கொடுத்துட்டு விளம்பரப்படுத்திடக்கூடாது, அப்போ அந்த பலன் போயிடும். கொடுக்கிறதுல முக்கியமானது அதுதான். ஸ்தோத்திரம். இங்கே இந்த சபை இவ்வளவு தாராளமாக கொடுத்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி கொடுப்பதற்கு எப்படி முடிந்தது? இவ்வளவு கஷ்டத்தில் எப்படி கொடுக்க முடிஞ்சு? ரெண்டாவது குறிப்பு, ரெண்டாவது பிரின்சிபல் என்னன்னா, கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்ற மனநிலை நமக்கு தேவை. ஆட்டிடியூட் நமக்கு அப்படி ஒரு மனப்பான்மையை ஆண்டவர் தரணும். நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், என் ராஜாவுக்கு கொடுக்கிறேன். இந்த சர்ச்சுக்கு வந்து காணிக்கை செலுத்தும் போது உங்கள் உணர்வு எப்படி இருக்குன்னா, நான் தேவாதி தேவனுக்கு கொடுக்கிறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? பாஸ்டர் முகத்தை பார்த்து காணிக்க போடக்கூடாது, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து இல்லை, தேவனுக்கு கொடுக்கிறேன் என்ற உணர்வோடு என்ன செய்யணும்? கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இது எல்லாரும் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். உங்கள் லைஃப்பில் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கணும். அலட்சியமே இருக்கக்கூடாது ஆண்டவுடைய காரியத்தில். ஸ்தோத்திரம். நம்ம ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம், கவரில் அழகாக வச்சு நம்ம என்ன செய்கிறோம்? கொடுக்குறோம். ஆண்டவுடைய காரியம் வரும்போது ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படியெல்லாம் யோசிக்காமல் நல்ல சிறப்பானதை இருக்கிறதுல ஆண்டவருக்கு மேன்மையா மரியாதையா ஆண்டவுடைய சமூகத்தில் நாம் காணிக்கைகளை செலுத்தலாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஏதோ ஒன்றை செலுத்துவோம் அப்படிங்கிற நிலையில் அல்ல, ஆண்டவர் இருக்கிறார், கனம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு கொடுக்கிறோங்கிற மனநிலை, அந்த ஆட்டிடியூடுக்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த மனநிலை வந்தால் தான் நீங்கள் கொடுக்க முடியும். சர்ச்சுடைய வளர்ச்சியை பார்த்து கொடுக்கக்கூடாது. சபை இவ்வளோ பெரிய கட்டடம் இருக்குப்பா, இந்த சர்ச்சுக்கு போதும் இவ்வளவு, அப்படி இல்லை. பாஸ்டர் நல்லா இருக்கிறார், பரவாயில்ல, அவருக்கு ஓரளவு ஃபினான்சியலாக பரவாயில்லாமல் இருக்கிறார், ஓகே, அப்போ நம்ம காணிக்கைகளை இவ்வளோ கொடுத்தா போதும், அப்படி இல்லை. ஆண்டவரை பார்த்து நம்ம கொடுக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் பார்ப்பாரு, எப்போ நீயும் ரொம்ப நல்லா தான் இருக்கிற அப்படின்னு அவர் அங்கே கையை சுருக்கிடக்கூடாது. ஆகவே சபையின் கட்டடத்தையோ சபையின் நிலையை பார்த்து கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்ற நிலையில் கர்த்தருக்கு கொடுக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அன்னைக்கு சமீபத்தில் ஒருவர் ஒரு ஆலோசனைக்காக வந்தபோது சொன்னார், என் வாழ்க்கையில் 18 லட்சம் கடனுக்குள்ளே போயிட்ட பாஸ்டர், நம்முடைய சபையை சார்ந்த ஒருவர். நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த சாட்சியை சொல்லுவேன் அப்படின்னேன், பேர் சொல்லாமல் சொல்லேன்னு, தாராளமாக சொல்லுங்கன்னார். 18 லட்சம் அவர் லைஃப்பில் பிஸ்னஸில் கடன் ஆயிடுச்சு. சிறிய அளவில் ஆரம்பிச்சதுதான், கடனுக்கு மேலே கடன். அவர் ரொம்ப சங்கடப்பட்டார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணி அவர் அனுப்பிட்டோம். அதற்கு பிற்பாடு சில வாரங்கள் கழித்து மறுபடி வந்தார். கர்த்தர் என்னோட பேசினார்னு சொல்லி ஒரு வசனத்தையும் கொண்டு வந்தார். அப்போ அந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுத்தேன். அப்போ அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் சர்ச்சுக்கு வரும்போது நான் நினச்சேன்,
நம்ம சர்ச்சு பெருசாக இருக்குது, நம்ம பாஸ்டர் ஆசீர்வாதமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி நான் தசம பாகத்தெல்லாம் பிரித்து கஷ்டப்படுற ஊழியக்காரங்களுக்கு கொடுத்துட்டேன் பாஸ்டர். அதனால தான் ஆண்டவர் என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டார் அப்படி சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டு போனார். கர்த்தர் இப்பொழுது அவர் கடன் அடைப்பதற்கான ஒரு சோர்ஸ் அவருக்கு என்னொரு பிஸ்னஸ்லேருந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவர் சொன்னார், நான் இனி இதில் உண்மையாக இருப்பேன். ஆமென். அப்போ அநேக நேரத்தில் நம்ம எதை பார்த்து கொடுக்குறோம்? பாஸ்டர் எப்படி இருக்கிறாரு, சர்ச் எப்படி இருக்கு, நீங்கள் அந்த மனநிலைக்குள்ளே போகக்கூடாது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, சர்ச் டெவலப்மெண்ட்டுக்காக பேசலை, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். சபை எப்படி வளரும் அது மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்குன்னா தசம பாகங்களை மல்கியா 3:10 சொல்லுகிறது போல பண்டக சாலையில் கொடுக்கணும். நான் 2-3 நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த வார்த்தையை தான், இந்த தலைப்பை தான் பேசணுமான்னு. ஆண்டவர் இதை பேசும்படியாக உணர்த்தினார். எப்பொழுது நம்ம பேசுறது இல்லை, ஆவியானவர் எப்போ சொல்கிறாரோ. சில நேரங்களில் சில ஆசீர்வாதமாக பேசுனா பாஸ்டர் கண்டிப்பாகவே இல்லையே, ரொம்ப பூசி மொழிவிட்டே போகிறாருமா. கொஞ்சம் கண்டிப்பாக பேசுனா என்னப்பா ரொம்ப கண்டிப்பாக இருக்குது, ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா. ஆண்டவர் எல்லா விதத்திலும் நம்மோடு பேசுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவுடைய செய்தியில் கண்டிப்பு இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், அரவணைப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர முடியாது. இன்னைக்கு பூரா ஆட்களை கண்டம் பண்ணி கண்டிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறத சொல்லிடுவோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? எங்கள் மைண்டில் வரதெல்லாம் இந்த வாரம் ஆசீர்வாதத்தை பேசணும், அடுத்த வாரம் இதை பேசணும், அப்படி கிடையாது. ஆவியானவர் உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தருவதற்காக காத்திருக்கும் போது ஏற்ற சமயத்தில் கர்த்தர் சரியான தலைப்பை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மூன்றாவது நம்முடைய பிரின்சிபல், நாம் கர்த்தரை கொடுக்கிற மூன்றாவது காரியம் என்னவென்றால், யாத்திராகமம் 22:29 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 22:29 மூன்றாவது நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனத்திலே நம்ம பின்னால் வாசிக்கும்போது, தாமதம் இல்லாமல் கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். லேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அநேக நேரங்களில் நம்ம அதை செய்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கிறவைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் தாமதம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிரசனத்திற்குள் நாம் வரும்போது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அங்கே 29ஆம் வசனம் சொல்லுகிறது, காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்க, தாமதிக்க. மூன்றாவது பிரின்சிபல் என்னவென்றால், சில நேரம் யோசிச்சுட்டே இருப்பாங்க, கொடுக்கணுமா வேண்டாமா, அல்லது வேற யாராவது கொடுத்தா நம்ம தப்பிச்சிடலாமே. அப்படி இல்லை, யார் கொடுக்குறாங்க கொடுக்கலன்னு முக்கியம் இல்லை. ஆண்டவரே நாங்கள் உமக்காய் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம். நம்ம அப்படி ஒரு மைண்ட் செட்லேயே போயிடும். இவ்வளோ பேர் சர்ச்சில் இருக்காங்க, நம்ம ஒரு கணக்கு போட்டுருவோம், இவ்வளோ பேர் இவ்வளோ கொடுத்தாலே முடிஞ்சிடும். அப்படி இல்லை, ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் என்ன பேசுகிறாரோ அதை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. சில நேரம் ஆண்டவர் முழுவதுமாக பேசுவார் கொடுன்னு, அப்போ நம்ம அதை செஞ்சிடணும். அல்லது ஆண்டவர் எப்படி பேசுகிறாரோ அப்படி செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியாண்டிய நடத்துதலின்படி ஆண்டவர் நமக்கு தருகிறத தாமதிக்காம கர்த்தருக்காக நம்ம செய்யணும். அலட்சியமே இருக்கக்கூடாது. மரியாதையா தேவ சமூகத்தில் ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறது போல அந்த காணிக்கை நேரமும் ரொம்ப மரியாதையான நேரம். ஏன்னா சர்வ வல்ல தேவனுக்கு நம்ம கொடுக்கிறோம். பயபக்தியோடு கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். எந்த மனநிலையோடு வருகிறோம்? நம்ம தாமதிக்கிறோமா? யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். யோசிச்சுப்பாங்க, பல நேரங்களில் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதனால தான் ஒரு முறை தாத்தா சொன்னாங்க, இந்த ஆஃபரிங் பேக்கெல்லாம் நிறுத்திடுவோம்ப்பா, பாட்ஸில் வாங்க போகிறோம். என்னன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையா போய் நிற்கும்போது அவங்க முகம் சில நேரம் மாறிடுது, அதனால் அவங்களா வாஞ்சி என்ன செய்யணும், வாலண்டியராக போடணும்னாங்க. நான் அதை புரிந்து கொண்டேன். தேவனுடைய பிள்ளைகளை இது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி செய்கிறதில்ல, நாம செஞ்சால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்ன பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் கொடுக்குறோம், ரைட்டு, இப்போ இடையிடையே கூட்டங்கள் நம்ம செய்யணுமா? தேவ சமூகத்துக்கு வரும்போது நம்ம ஆண்டவருக்காக கொடுக்குற எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பிரதிபலனை தருகிறார்.
பொருளாதார ஆசீர்வாதத்திற்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரே வழி கர்த்தருக்காக கொடுப்பது. நான்காவது 2 கொரிந்தியர் 9:7. நாலாவது பிரின்சிபல் என்னன்னா, உற்சாகமாக கொடுக்கணும். தேவனுக்கு கொடுக்கிறதுல நம்ம உற்சாகமே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். சந்தோஷமா ஆண்டவருக்கு நம்ம அதை செய்யணும். அப்படி என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உற்சாகம் இல்லாமல் எதை செஞ்சாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் செய்கிறதை உற்சாகமாய் செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான். 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்காக தாராளமாக விதைத்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வேலையில், உங்கள் பிஸ்னஸில் வீண் செலவுகள் வராமல் கர்த்தர் பாதுகாப்பார். யோசித்து பாருங்கள், எத்தனையோ பணங்கள் நமக்கு விரயமாயிருக்கு. அதெல்லாம் தேவராஜ்யத்துக்கு ஒருவேளை கொடுத்திருந்தா எவ்வளவு தூரம் சபை வளர்ந்திருக்கும், தேவன் எவ்வளவு மகிமைப்பட்டிருப்பார், நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்திருக்கும். ரொம்ப முக்கியம் அதுதான். உற்சாகமாய் நம்ம கொடுக்கணும். சில நேரங்களில் வீணா பணம் விரயமாகிறத கூட சிலர் விரும்புவாங்க, கர்த்தர் கொடுக்கிறதுல விருப்பம் வராது. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி வரும்? எவ்வளவோ காரியங்கள் வீணாக போகும். ஆனால் அதை நம்ம கர்த்தருக்கு அர்ப்பணித்திருந்தா ஒரு பைசா கூட வீணாகாமல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கொடுப்பது என்பது விதைப்பதற்கு சமம். திரும்ப உங்களுக்கு அறுவடை பலன் கிடைக்கிறது. நீங்கள் ஆலயத்தில் விதைக்கும் போது பலன் கிடைக்கும். உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவர் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் லைஃப்பில் அந்த ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. 5வது பிரின்சிபல் யாத்திராகமம் 23:15. 5வது ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் சந்நிதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். கடைசி வசனம் அப்படிதான். அந்த வசனத்தின் கடைசி பகுதி அப்படி முடிகிறது. ஸ்தோத்திரம். அப்போ தேவ சமூகத்திற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற 5வது பிரின்சிபல் என்னன்னா, ஸ்தோத்திரம், கொடுப்பதின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, கொடுப்பதின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறோம். நீங்க ரிசீவ் பண்றீங்க, ஆண்டவர்கிட்ட பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்றீங்க. கொடுக்கிறனால தான் அது கிடைக்கும். ஆண்டவர் சொல்றார், வெறுங்கையாய் வர வேண்டாம். நம்ம எல்லா இடத்துக்கும் ஷாப்பிங் போனால் கை நிறையா காசு, இல்லைன்னா ஜிபே, எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்துடுச்சு. ஆனால் சர்ச்சிலையும் நம்ம ஸ்கேனர் வச்சுருக்கோம். நீங்கள் யாராவது காணிக்கையை மறந்து வச்சுட்டு வந்தால் இனி சேஞ்ச் எல்லாம் கேட்க வேண்டாம், நேராக போய் என்ன செய்யலாம், ஸ்கேன் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கேன் பண்ணுறோம் பாஸ்டர், உள்ளே உழுதான் தெரியல, நீங்கள் போட்டால் வந்துடும் கரெக்டாக. தேவனுடைய பிள்ளைகளே, வசதிகளை வைத்திருக்கிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், சபை வளர்ச்சிக்காக இல்லை, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம கொடுக்கட்டாலும் சபை வளரும். ஆனால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளனா நம்ம கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா சொல்லலாமா? யாக்கோபு மாதிரி சர்ச்சுக்கு வெறுங்கையும் வீசின கையுமா வரக்கூடாது. பைபிளோட காணிக்கையோட ஆண்டவர் ஆராதிக்க வரணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, யாத்ராம 23:15 குறிச்சுக்கிடுங்க. கடைசியில் இருக்கு, தேவ சந்நிதிக்கு, என் சந்நிதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். அல்லேலூயா. வெறுங்கையா வர வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது நம்ம சந்தோஷமா வரணும், ஆண்டவருக்காக கொடுக்கிறோம் என்ற உணர்வோடு வரணும். 6வது பிரின்சிபல் எபிரேயர் 11:4, இருப்பதில் சிறந்ததை கொடுப்பது. பெஸ்டானதை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். ஏதோ ஒன்று செய்வோம் அப்படின்னு இல்லை, ஆண்டவருக்கு செய்யும் போது பெருசாக செஞ்சிடணும். உங்கள் அளவுக்கு, உங்கள் தகுதிக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி நம்ம ஆண்டவர் காரியத்தில் நிற்கணும். இந்த சர்ச்சில் அப்படி ஆட்களை கர்த்தர் எழுப்ப போறார். போட்டி போட்டு கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, காயினும் ஆபேலும் கர்த்தருக்காக பலி செலுத்த காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். ஆபேல் தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வர. காயினை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு, அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் முடிஞ்சிட்டு இவனுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து எழுதுறாரு. ஏன்னா
இவன் சும்மா ஏதோ ஒன்று இருக்கிறத கொண்டு வரணும்னு கொண்டு வரல, தேடி பிடிச்சி பெஸ்டானதை, இருக்கிறதுல சிறப்பானதை ஆபேல் கர்த்தருக்காக அர்ப்பணித்தான். அதான் எபிரேயர் 11:4 சொல்றாரு, கர்த்தர் அவன் காணிக்கை குறித்து சாட்சி கொடுத்தார். நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற தேவன் நம்ம கொடுக்கிற காணிக்கைகளை குறித்து அவர் சாட்சி சொல்றார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இன்னைக்கு உங்களை அர்ப்பணிங்க. மத்தேயு 26 முதல் 10 வசனங்களுக்கு நீங்க வரும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், மத்தேயு 26 6 முதல் 10 வசனங்கள்ல இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தில் அந்த பெத்தானியாவில் இருந்த சீமோன் என்கிற குஷ்டரோகி வீட்டில் வந்து ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணிய அவர் போஜன பந்தி இருக்கும்போது அவருடைய சிரசின் மேல் ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சீசர்கள் சொல்றாங்க, விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்துக்கு? சில நேரம் நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கும்போது வீட்டில் சொல்லுவாங்க, அப்பா இவ்வளோ கொடுக்கணுமா, இவ்வளவு செலவு எதுக்கு அப்படின்னு. சீசர்கள் எல்லாம் சொல்றாங்க, எதுக்கு வீண் செலவு? இதை விட்டு நீ தரித்திர கொடுக்கலாமே, ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. இன்னைக்கு நிறைய பேருடைய மைண்ட் செட் அப்படி இருக்கு. நம்ம சபையில் ஏன் கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுப்போம். கர்த்தர் சொல்றாரு, ஏழைகள் எப்பொழுது இருப்பாங்க, ஆனால் நற்கிரியைகளை செய்வதற்கு, ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு சில நேரங்களில் தான் வாய்ப்பு வரும். அது வரும்போது நம்ம பயன்படுத்தணும். செக்குலர் மென்டாலிட்டி, உலக பிரகாரமான ஒரு மைண்ட் இருக்கும். நமக்கு என்ன கிடைக்கும், ஆண்டவர் சிரசில் ஊற்றி எல்லாம் வீணாக போச்சு, இதை விற்றா எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சில நேரம் நம்ம அப்படி தான் யோசிப்போம். இவ்வளோ தசம பாகத்தை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் வச்சுருந்தா எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். இவ்வளோ காரியத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணுமா? செக்குலர் மென்டாலிட்டி. சில நேரங்களில் உலக பிரகாரமான எண்ணங்கள் நமக்குள்ளே வந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணோம். கர்த்தர் சொல்றாரு, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா இருப்பதில் சிறந்ததை அர்ப்பணிங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது இருப்பதில் சிறந்ததை அர்ப்பணிக்கணும். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆண்டவருக்கு நம்ம செய்கிறதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சபையிலேருந்து பல ஊழியங்களுக்கு செய்கிறோம். நீங்கள் கொடுக்குற தசம பாகங்கள், காணிக்கைகள் இந்த சர்ச்சுக்கு மட்டும் இல்லை, பல ஊழியங்களுக்கு, பல சபைகளுக்கு நம்ம செய்ய கர்த்தர் நம்ம கிருபைகளை தர்றார். நம்ம சர்ச்சு கட்டி கொடுக்கணும் இனி பல இடங்களில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தினா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நம்ம ஊழியமும் வளர வேண்டும். பாஸ்டர் எல்லாமே வெளியே போச்சுன்னா அப்போ நம்ம சர்ச் கண்டிப்பாக நம்முடைய சபை வளரும். ஆமென். ஆண்டவர் இதற்கென்று வைத்திருக்கிற தரிசனத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இப்போ இருப்பதில் பெஸ்டானதை அர்ப்பணிக்கணும். 7வது கடைசியாக லூக்கா 21:1-2 வசனங்களில் கொடுக்கிறதுல 7வது பிரின்சிபல் என்னன்னா, நம்முடைய காணிக்கைகளை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார் என்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அங்கே வந்து காணிக்கை செலுத்தின எல்லாரையும் அவர் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், இந்த பெண் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் கொடுத்தார், இந்த விதவை என்று, ஏழை விதவை என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்கிறத கர்த்தர் கவனிக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? 7வது ஒரு பிரின்சிபல் நமக்கு தெரியும். நான் கொடுக்குற காணிக்கையை கர்த்தர் பார்க்குறார். எனக்கு எவ்வளோ தகுதி இருக்குது, என்னால் எவ்வளோ கொடுக்க முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும், பாஸ்டருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களிடத்தில் கொடுப்பதற்கு எவ்வளவு உண்டு என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு தெரியும். ஆகவே ஒரு பிரின்சிபலை மறந்துடாதீங்க. காணிக்கை போடும்போது யோசிங்க, என் கர்த்தர் நான் போடுகிறதை பார்க்கிறார். எந்த நெருக்கத்திலிருந்து போடுறீங்களோ உங்களுக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் உண்டாக்குவார். மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரத்தில் இந்த ஜனங்கள் கர்த்தருக்காக கொடுத்த போது கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். இந்த பகற்காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஆசீர்வாதமான வாழ்வு உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும்னா, நிரப்பப்படுகிற ஆசீர்வாதத்துக்குள்ளே வரணும்னா, தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் பெருகுகிற ஆசீர்வாதம் வரணும்னா, தேவைகள் சந்திக்கப்படுற ஆசீர்வாதம் வரணும்னா, நிபந்தனைகளையும் கொடுப்பதில் இருக்கிற பிரின்சிபிள்ஸையும் கொள்கைகளையும் நீங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது
கர்த்தர் உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாத ஆசீர்வாதத்தை தருவா. இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று